அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா என்ன, அது எப்படிலாம் நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸை அடைய முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 உதாரணம் மட்டும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு, அதாவது மைக் டைசனுக்கும் பஸ்டர் டக்ளஸ்ன்றவருக்கும் ஃபைட் நடந்தது 1990. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2 பேர் ரெக்கார்டு, அதாவது இவங்க எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க அப்படின்னா, மைக் டைசன் இது வரைக்கும் 37 மேட்ச்சு விளையாடிருக்காரு. 33 மேட்ச்சில் ஆப்போனண்ட்டை வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காரு. பஸ்டர் டக்ளஸ் வந்து 29 மேட்ச்சு 4 மேட்ச்சில் தோற்றுருக்காரு. 19 மேட்ச்சு எதிராளியை வந்து அதாவது நாக் அவுட் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மைக் டைசன் இது வரைக்கும் தோற்றதே கிடையாது. அவங்க அம்மா, அதாவது பஸ்டர் டக்ளஸுடைய அம்மா வந்து நிறைய பேர்கிட்ட, அதாவது இன்டர்வியூ கொடுக்குறாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க, என் பையன் வந்து மைக் டைசனை தோக்கடிப்பான் அப்படின்ட்டு. என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து இறந்துட்டாங்க. மேட்ச்சுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக, அதாவது தோல்வியும் பார்த்தவர், தோல்வியை பார்க்காத ஒருத்தவரை 8வது சுற்றில் டக்ளஸ் வந்து நாக் அவுட் ஆகிட்டார். 9 கவுண்ட்டில் தான் எந்திரிச்சார். இப்போது 1-2ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 10 கவுண்ட்டில் 9வது கவுண்ட்டில் எந்திரிச்சிட்டார். 10வது சுற்று 9வது சுற்றும் போயிடுச்சு. 10வது சுற்றில் பார்த்திங்கன்னா 2 பேர் உடம்புலையும் எனர்ஜி இல்லை. பஸ்டர் டக்ளஸ் அடித்த அடியில் மைக் டைசன் வந்து நாக் அவுட் ஆகிறாரு. அவர் வந்து 9வது, அதாவது 8வது சுற்றுலே வந்து நான் வந்து தோற்றுட்டேன். ஆனாலும் நான் விழுந்தப்போ இவங்க நம்பர்ஸை எண்ணும்போது எங்கள் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து பொய்யாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எந்திரிச்சு விளாட்னேன் அப்படின்ட்டு வந்து பஸ்டர் டக்ளஸ் சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்குற உதாரணம் தான் பார்த்திங்கன்னா சச்சின் பார்த்திங்கன்னா கடவுள், கிரிக்கெட்டு இது கடவுள். 1990 உலகக்கோப்பை அந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வே கூட நடக்கிற மேட்ச் அப்போது மொதல் நாள் அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கிலாந்து போயிட்டு அடுத்த மேட்ச் வந்து கென்யா கூட மேட்ச் தோத்தாச்சு இந்தியா. அடுத்த மேட்ச்சில் வந்து 140 ரன் அடித்தார் 100 பந்தில். அதாவது இது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் சமர்ப்பிக்கிறதா அந்த மேட்ச் முடிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா விராட் கோலியும் தெரியும், ரஞ்சி கோப்பைக்காக 2006 டெல்லி அணிக்காக விளையாடினவர். கர்நாடகாவுக்கான எதிரான ஒரு ஆட்டம், டெஸ்ட் மேட்ச் 400 ரன்னுக்கு மேலே கர்நாடகா அடிச்சிச்சு. கடினமான இலக்கு. 5வது விக்கெட்டில் இவர் இறங்கி மொதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா 40 ரன் அடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அன்றைக்கி இறந்துடுறாரு. படுத்த படுக்கை இறந்தவர் இவருடைய மடியிலே இறந்து போகிறாரு. என்னாச்சுன்னா, மறாவது நாளும் இவர் வந்து அந்த சோகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு மறாவது நாள் விளையாடினா பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து விளையாடி அந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகுது. இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. உணர்ச்சி நுண்ணறிவு. இப்போது உணர்ச்சிகளை உணருதல். நம்ம வந்து கோபமாக இருக்கோம், உணர்ச்சிகளை உணருதல்னால் இதுதான். நம்ம வந்து கோபமாக இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம், இல்லை வந்து நம்ம வந்து ஏதோ சேடாக இருக்கும். இதை பற்றி நம்ம முதல்ல உணரணும். உணர்ச்சி நுண்ணறிவுக்கு மெயினான விஷயம் வந்து நம்ம எந்த உணர்ச்சியில் நம்ம இருக்கோம், அதேமாரி உணர்ச்சிகளை பயன்படுத்துதல். நமக்கு கோபம் வர இடத்துல கோபத்தை காமிக்காமல் அதை வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் அந்த இடத்துல கொட்டுறது வந்து தவறு. அதேமாரி உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளணும். ஆப்போனண்ட்டு, நம்மக்கிட்ட பேசுகிற ஆப்போனண்ட்டு என்ன விஷயத்துக்காக பேசுகிறாரு, மற்றவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து நமக்கு நல்ல விஷயமும் சொல்லலாம், கெட்ட விஷயமும் சொல்லலாம். ஆனால் நம்ம அவங்கள புரிஞ்சிக்காமல் நம்ம சொல்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை நிர்வகித்தல், இதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது உங்கள் உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். அதே சமயத்தில் வந்து அந்த உணர்ச்சியை வச்சு நீங்கள் எப்படி வளர்கிறது. நான் பார்த்திங்கன்னா நிறைய லவ் பண்ணேன், ஒரு லவ் 2 லவ் கிடையாது. ஏன்னா எனக்கு நைட்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கணும், ஏதோ ஒரு போதையில் இருக்கணும். அதை வச்சு நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புக்கோ ஏதாவது ஒரு ஸ்கில்லை நான் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தேன். லவ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இரக்க குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இரக்க குணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிராளிக்கு, அதாவது நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேர்த்து முடிவு எடுக்க முடியும். அவங்க நிலையிலேருந்து யோசிக்கணும். இது வந்து உணர்ச்சி நுண்ணறிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இரக்க குணம் தான் எம்பதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இது வந்து கண்டிப்பாக வேணும். அதேமாரி உணர்ச்சி நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறவங்க நம்பிக்கை மற்றும் ஊக்குவிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாவது அவங்கக்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு நம்பிக்கையான ஒரு
எண்ணம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். அதேமாரி மோட்டிவேஷன், அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க தான் போயிட்டு மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்றலாம் எண்ணம்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயத்த நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது இது தெரியறதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய ஸ்கில்லு நான் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த உணர்ச்சி தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஐக்யூ, அதாவது நுண்ணறிவுலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய இந்த அறிவுலாம் கிடையாது. என்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்துவேன். மற்றவங்க என்னை காயப்படுத்திட்டு போகிறாங்களா, அந்த காயத்தை வச்சு நம்ம எப்படி மேலே வரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். லவ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான். இப்போது வந்து நம்ம ஊரை தான் நான் லவ் பண்ணுறேன். அதிகமாக லவ் பண்ணுறது அதான். எப்பயுமே ஏதாவது ஒரு லவ் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களை வந்து தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். இப்போது பங்குச்சந்தையில் உணர்ச்சி நுண்ணறிவு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் பார்த்திங்கன்னா 1921 நோபல் பரிசு பெற்றார். அந்த தொகையில் கொஞ்சம் தொகையை முதல்ல வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுறாரு, விற்றுட்டு வெளியே வந்துடுறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மொத்த தொகையும் எடுத்து போய் போடுறாரு. 1929 ஏற்பட்ட மார்க்கெட் சரிவால் பெருந்தொகையை இழந்தார். இந்த தவறை தான் யாருமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. எப்பயுமே மொத்த தொகையும் ஒரே டைமில் போட்டுறவே கூடாது. அதாவது உணர்ச்சினால் தான் ஒரு ஆசை, நம்ம பணம் போடுறோம், அதிகமாக ஏறுது, நம்ம இன்னும் மொத்தம் இருக்கிற பணத்தையும் அதில் போட்டுறக்கூடாது. எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ உச்சத்தில் இருக்குது, எப்போ கீழே போகும் நமக்கு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக மொத்தமாக எப்பயுமே பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, ஆவரேஜ் பண்ணுங்கள். சில ஸ்டாக்லாம் எடுத்த உடனே மேலே போகலாம், பரவாயில்ல. அடுத்து நமக்கு ஸ்டாக் இல்லாமலாம் இல்லை, கிட்டத்தட்ட 6000 ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது. நமக்கு ஒரு 500 ஸ்டாக்காவது நல்ல நல்ல ஸ்டாக் இருக்கும். ஒரு 100 ஸ்டாக்காவது நமக்கு வந்து நல்ல நல்ல ஸ்டாக் இருக்குது. ஒரு ஸ்டாக் விட்டால் இன்னொரு ஸ்டாக்கில் பிடிச்சிடலாம். நம்ம வாங்கின ஸ்டாக்கு இன்னும் மேலே போயிடுச்சு, நம்ம விற்ற ஸ்டாக்கு இன்னும் மேலே போயிடுச்சு, நம்ம போகக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார்